தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் நலன் கருதி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக ஊர்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் மினி பஸ் திட்டமானது அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டம் தொடக்க விழா கண்டிருக்கு. இதில் 2 விதமாக உள்ள பெர்மிட்ஸ் கொடுக்குறோம். நியூ பெர்மிட்ஸ், புதிய வழித்தடங்கள் கண்டறிஞ்சு அந்த வழித்தடங்களுக்கு நியூ பெர்மிட் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த வழித்தடங்களில் மைக்ரேஷன் முறையில் இப்போ உள்ள திட்டத்தினுடைய நார்ம்ஸ் படி அந்த ரூட்ஸை மாடிஃபை பண்ணி அதுக்குள்ள பெர்மிட்ஸும் கொடுக்குறோம். அதே அடிப்படையில் இன்றைக்கு நம்ம 11 மினி பஸ் பெர்மிட்ஸ் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்க இருக்கிறது. 6 புதிய வழித்தடங்களும் 5 மைக்ரேஷன் வழித்தடங்களும். இது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 35 புதிய வழித்தடங்களும் அதே போல் 50 சிற்றுண்டுகளுக்கு இயங்குவதற்குள்ள 40 அனுமதிதாரர்களும் வழங்கியிருக்கோம். பட் வண்டி சாசஸ் கட்டி அந்த ஆஸ்பர் நார்ம்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக வெயிட்டிங். வெஹிக்கிள்ஸ் ரெடியாக உடனே அதுக்குள்ள பெர்மிட்ஸும் வழங்கப்படும். மேலும் இது ஒரு கண்டினியூவஸ் ஸ்கீம். ஸோ இவ்வளோ வழித்தடங்கள் தான் இருக்குது அப்படின்றது இல்லை. இன்னுமே யாராவது புதிய வழித்தடங்கள் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ரூட் இருக்குது அப்படின்னு ஊர் மக்களோ மக்கள் பிரதிநிதிகளோ இல்லை பஸ் ஆப்ரேட்டர்ஸோ நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக சமர்ப்பிக்கலாம். அதுலேயும் அதோட சாத்தியக்கூறுகள் ஜியோ படி அந்த நார்ம்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு புதிய பெர்மிட்ஸ் வழங்குறதுக்குள்ள வழிவகைகள் செய்யப்படும். ஸோ இது ஒரு இன்றைக்கு நடக்கிறது ஆரம்பகட்ட நிகழ்ச்சி. இன்னைக்கு துவங்கி வச்சு இது ஒரு கண்டினியூஸாக எந்தெந்த ஊர்களில் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தேவைகள் இருக்குமோ அந்த தேவைகளை கண்டறிஞ்சு ரூட்ஸ் கொடுக்கறதுக்குள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் அப்படின்றது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பொறுப்பேற்று முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலமாக முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படுவது மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களுக்கு அறிவிப்பாக நின்று விடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சராகவும் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களால் காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மினி பஸ் திட்டம். ஆக அத்தகைய அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற டெல்டா மாவட்டமான தஞ்சை மாவட்டத்திலிருந்து இந்த சிற்றுந்துகளை இயக்கி வைக்கின்ற அந்த பணியை தொடங்கி வைத்தார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அமைச்சர் ஆட்சியர்கள் தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அறிவித்த அந்த அறிவிப்புக்கு நாங்கள் சிவகங்கையில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று விழா பேருரை நிகழ்த்தி இந்த சேர்ஸ் வாங்கி இப்போ பாடி கட்டுறது போகிறது இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு என்ற விவரத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே வெகு விரைவில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த 11 சிற்றுந்துகள் மட்டுமல்ல, எஞ்சி 50 ப்ளஸ் இன்னும் தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சிற்றுந்துகளை பொறுத்தவரையில் சாலைகள் சிறிய சாலைகளாக இருந்தாலும் கூட போயிட்டு வருவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. சின்ன கிராமங்களுக்கும் இவைகள் சென்று வருவதற்கு அந்த கிராம மக்கள் பயன்பாட்டிற்கும் இது பேருதவியாக இருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களில் இருந்ததை போல
ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இந்த வழித்தடத்தில் இவர்களை இந்த சிற்றுந்துகளை இயக்க வேண்டியது இருக்காது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு புதிய அனுமதிகளை பெற்றிருக்கக்கூடிய 50 பேருந்தினுடைய உரிமையாளர்களும் இன்றைக்கு வழித்தடத்தில் இயங்க இருக்கின்ற 11 அதில் அடங்கி இருக்கக்கூடிய 11 உரிமையாளர்களும் மக்களுக்கு நல்ல சிறந்த சேவையை செய்து பொதுமக்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதோடு நீங்கள் ஒவ்வொருவரும் தொழில் முனைவோர் எந்த அளவிற்கு லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த தொழிலில் தொடர்கிறீர்களோ அல்லது காலடி எடுத்து புதிதாக வைத்திருக்கிறீர்களோ நீங்களும் வெற்றி பெற வேண்டும், பொதுமக்களும் அதன் மூலமாக நல்ல சேவையை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கிய அந்த திட்டத்தை நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்று கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதைத் தொடர்ந்து திரு ரா சுந்தரராஜன், சிவகங்கை பேருந்து நிலையம் முதல் மா வடிவேல்குமார், மேலப்பூங்குடி முதல் சிவகங்கை பேருந்து நிலையம் வரை வழித்தடத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது. காளையார் கோயில் சூசையப்பர் பட்டினம் பேருந்து நிலையம் முதல் இதயா கல்லூரி வரையிலான வழித்தடங்களுக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. பானு தேவக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து நல்லிவயல் வரையிலான பேருந்து வழித்தடத்திற்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. மங்கலம் விளக்கு முதல் சாலை கிராமம் வரையிலான வழித்தடங்களுக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. திரு அருண் ஞான பிரகாசம், சிவகங்கை பேருந்து நிலையம் முதல் உருளி கிராமம் வரையிலான வழித்தடத்திற்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மலர் கொத்து வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.